சத்தமாக தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் உன்னை என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறார். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கேஎம்சியில் ஜிஹெச்சில் போய் பார்த்தீங்கன்னா பைப்பை வச்சு சொல்லி பத்துனுக்கிறான். சபையில் கை தட்டினா தட்டாது. ஒரு நாள் கை எப்படி தெரியுமா ஆகிடும், இப்படி ஆகிடும் ஜிஹெச்சில். ஒரு அழியா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாள். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு அழியா சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன். ஐயாவை அறிமுகம் பண்ணுறது பாஸ்டர் மதன் ஐயா, அவங்க மருமங்க. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா குடும்பமே ஊழியம் செய்து. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நல்லா சொன்னீங்க போங்க. குடும்பமே ஊழியம் செய்து கர்த்தர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள ஜெயிலில் இருப்பான், இன்னொரு புள்ள குடிச்சுன்னு இருப்பான், இன்னொரு பொண்ணு எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இவர்கள் தேவனை தெரிந்து கொண்ட சந்நிதர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நல்ல ஒரு மூத்த தேவ மனுஷன் முன்னாடி நான் பேசுவது மிகவும் எனக்கு தகுதி இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆனாலும் தகுதிப்படுத்துகிற தெய்வம் அவர் தான். நாம் அப்படியே கண்களை மூடி என்னுடைய சாட்சி மூலியமாய், கர்த்தருடைய வார்த்தை மூலமாய், என்னுடைய பாடல் மூலியமாய் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. மை பிரசன்ஸ் லார்ட். உள்ளே வந்தோடனே எனக்கு சரண்டர் ஆயிடணும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்கள் சிந்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் உங்களை ஆளுகை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கண்களை மூடி ஓ மை பிரசன்ஸ் லார்ட், வண்டர்ஃபுல் க்ளோரி மாஸ்டர், வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. இதுவரை நடத்தி வந்தா, உங்களை இதுவரை கண்மணி போல் பாதுகாத்தா, இதுவரை ஏந்தினா, இதுவரை தாங்கினா, ஊழியத்தை தொடங்கும் போது அற்பமாய் காணப்பட்ட இந்த ஊழியம் ஓ இந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த மனுஷனுடைய மேன்மை, இந்த மனுஷனுடைய பரிசுத்தம், இந்த மனுஷனுடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக, மூடுவதாக, மூடுவதாக. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய தயவு, புதிய கிருபையினாலே ஏவ நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த ஆண்டு காட்டிலும் வருகிற ஆண்டிலே ஏவ மகிமை, ஏவ பிரசன்னம், ஓ கட்டுகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஹல்லேலூயா. ஓ தூரமா கரதி அந்தரா. ஹல்லேலூயா. வானப்பராபரனே வாருமென் மத்தியிலே. கண்களை மூடி பயபக்தியோடு வந்தும் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லாம் கனமும் துதியும் புகழும் ஏற்றிட வாருமையா. எல்லாம் கனமும் துதியும் புகழும் ஏற்றிட வாருமையா. வானப்பராபரனே இப்போ வாரும் மத்தி. நல்ல கையை தட்டி வானப்பராபரனே. எஸ் எஸ் எஸ். வாரும் ஆசீர்வதியுமையா. எல்லாம்
விழால, இந்த ஆண்டு விழால, இந்த ஆண்டு விழால 30 வருஷமா 30 வருஷமா கண்மணிப்போ காக்கிற தேவன். அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ ராபாலா தியாகாரா சந்தராதியா, அழைத்த இயேசு உண்மை உள்ளவர். 30 வருஷமாய் உங்களை பள்ளத்தாக்கிலே நடத்தி, ஓ மகா வளர்ச்சியை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருப்பாரா? ஹல்லேலூயா. ஓ நல்லவர், நல்லவர். எஸ், இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இந்த 30வது வருஷத்துல, ஓ உங்க சபைகள் பெருகட்டும், உங்க ஊழியம் பெருகட்டும், உங்க தரிசனங்கள் பெருகட்டும். தேங்க்யூ லார்ட். இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? எத்தனை பேர் ஆனந்தமா சொல்றீங்க? 30 வருஷம் சாதாரண இல்லைங்க. ஓ நம்ம வெக்காயிட்டு போறோம், நம்மளுக்கு தெரியாது. நின்று செய்வர்களை கேட்டு பாருங்கள். ஓ ஆனந்த கண்ணீர்களாலே தேவன் வரும்போது, ஆகாயத்தில் கொண்டு போகும்போது நம்மளை பரிசுத்தமாய் கர்த்தர் கொண்டு போவாரானா? நம்மளை ஆச்சரியமாய் கொண்டு போவாரானா? ஓ சபையே, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. எத்தனை பேர் சந்தோஷமாகறீங்க? உண்மையா சொல்றீங்க? அல்லேலூயா. ஐயா சொன்னாரு 21 பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படிங்கிறார் தெரியுமா? அவர் தான் 18 மேரிக்கிறாரு. ஒரு ஆமன் சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. இந்த வயதுல எவ்வளவு போல்டா நிற்கிறார் பார். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்வேன், அடிக்கடிக்கு எங்கே போனாலும் சொல்வேன், இது கர்த்தருடைய கிருபையினால சொல்கிறேன். 19 வருஷமாக இந்த பணியை செய்கிறேன். இந்த ஊழிய பாதையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சஞ்சலங்கள், எவ்வளோ பாரங்கள். ஆனாலும் சபையில் போய் சொல்லுவேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், நீங்கள் வெக்காயின்ட்டு போடுங்க, ஆனால் இங்கே நின்று செய்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டயர்டாக ஆகிடுவீங்க நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. இதுவரை உங்களை நடத்தி வந்தா, இதுவரை நடத்துவா. 30 வருஷம் என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டை கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பா. வாழ்த்தத்துக்கு வயதெல்லாம் தேவை கிடையாது, மனசு தான் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்கள். உங்கள் சந்நிதிகள் பெருகும், உங்கள் ஊழியம் பெருகும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்க ஆமென் சொல்லுவோம்? சும்மாக்கிற கதை. ஐயா சொன்னார் பார், கரெக்டாக சொன்னார். என்னுடைய பாயிண்ட் அவர் பிடிச்சிக்கிறார். ஊருக்கு உப்பில்லாத சாப்பிடுவோம் நம்ம. ஆமென். எனக்கு ஆண்டவர் செஞ்சுக்கிட்ட போய் சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஏன் நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லு.
4 கொண்டை சேர்ந்தா ஒரு மண்டை ஓடியும் கண்டிப்பாக. ஒரு ஆமன் சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லு. இப்போ நான் இங்கே பேசுறது தினத்தஞ்சு பேப்பர் மாலை முரசெல்லாம் போயிடும் சாயந்தரத்துக்குள்ளே. எல்லாம் சொல்கிறீங்க, இதேமாரி வந்தார், இந்தமாரி பேசினார், வரலடி நீ. ஒரு ஆமன் சொல்லுங்க, ஒரு அலையிலியா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவருங்க, அவர் எவரையும் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. கிருபையே, நல்ல ஆடியோ சூப்பராக இருக்குது, 11 போல இருக்குது. ஒரு ஆமன் சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒரு நிமிஷம், கை வந்து ஆமென். வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா லூசு மாரி டைட்டுன்னு இருப்பாங்க. காலையில் 6:30 மணிக்கு அவன் பாட்டு இப்படி திரும்பி இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் தட்டினீங்கன்னா நான் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, பிபி வராது. உலகத்தான் சொன்னேன். ஆனால் நம்ம ஆண்டவர் இங்கே தட்டை தான் சொல்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓசைனாலும் கைத்தாளத்தோடு தேவன் என்ன பண்ணமா மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா இருக்கிற நேரத்துலலாம் கையை வீசி வீசி பேசும், இங்கே வந்து கம்முனுக்குது. ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், யார் யார் கையெல்லாம் இப்படி வைக்க ஆசைப்படுறீங்க? இப்படி இருக்கணும்னா கை தட்டாத. ஆமென். நல்லா உன் கை நல்லா இருக்கணும்னா நல்லா கையை தட்டி பாட. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் இதுவரை நடத்தி வந்தான், என்னை நடத்துகின்ற நம்ம 119 வரைக்கும் போக மாட்டோம் எப்போமோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. 117 முடிச்சுன்னா தான் நல்லது. ஆமென். ஒன்று ஜெபம் பண்ண சொன்னால் ஒன்றுக்கு தான் சொல்லுவாங்க, அது பாட்டுன்னு எல்லாத்துக்கும் பண்ணி வரும். ஒரு ஆமென் சொல்லு. சாட்சினா சாட்சி சொல்லுன்னா, நான் இங்கே போனேன், நான் இங்கே வந்தேன், நான் இங்கே உயிர்ந்தேன் பிறந்தேன். ஆமென். அது இல்லைங்க சாட்சி. ஒன்று ஜீவனோடு வச்சுக்கிறார், அதுவே பெரிய சாட்சி. ஒரு ஆமென் சொல்லு. ஐயா மைக்கை கொடுத்துட்டு இங்கே வயிற்ற கழுகி நின்று இருப்பார். ஐயோ இந்த அம்மா என்னத்தான் பண்ண போதும், எவ்வளோ நேரம்ப்பா. அதெல்லாம் எவ்வளோ அவஸ்தை நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். முன்னாடியே சொன்னல நான். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் இதை தான் பேச சொன்னார். அதாவது அவர் பாரத்தை நான் தீர்த்துட்டு போயிடுறேன். ஒரு ஆமென் சொல்லு. அவர் சொன்னால் நீ பட்டுன்னு வரமாட்டியா? ஆமென். நம்ம ஆளுங்க வந்து வெளியால் வந்து எவ்வளோ பேசினாலும் கம்முனுக்குது. ஐயா பேசினான்னா 7 மூஞ்சி போகுது. மூஞ்சி பரமப்பாதை மாரி ஆயிடுது மூஞ்சி. அதனால தான் ஆண்டவர் வந்து எங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆதில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் மேலே குறை உண்டு. அந்த குறையத்தை நம்ம மாற்றிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆதி இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது பொண்ணும் போகிறது எப்போ கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோத்தான். ஆமாம். பாஸ்டரே ஒரு தள்ளிடும், ஐயா எப்போ கொடுக்குறேன், ஐயா எப்போ கொடுக்குறேன், நானும் சொன்னேன், ஐயா எப்போ கொடுக்குறேன், அவ்வளோத்தான். கொடுத்து முடிஞ்சோன்னே அவ்வளோதான். ரெண்டாவது சர்ச்சு சைடை காணோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆதியில் இருந்த அன்பு, அந்த பாசம், அப்போ ஆதியில் இருந்த எல்லா காரியங்களையும் இன்றைக்கு தெய்வத்தை ஏற்றுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், திருவிழா எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த அன்பு என்ன பண்ணிச்சு? உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிச்சு? உங்ககிட்ட அப்படியே இருக்கிற மாரி பண்ணுறீங்க. இருக்குதா அந்த அன்பு? அன்பு இருக்குதா? அந்த அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீ பாய் போடுவேன் சபையில். ஒரு ஆமீன் சொல்லு, ஒரு ஆமீன் சொல்லு, சத்தமாக சொல்லு. அந்த அன்பு இருந்தால் சபையை விசாரிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லு. அந்த அன்பு இருந்தால் 10 வாட்டி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஒரு ஆமீன் சொல்லு. அப்படி தான் ஒரு அம்மா காலையில் ஃபோன் பண்ணுது எனக்கு, அம்மா சோத்திரமா அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டு, நீங்கள் ஸ்டீபன் ஐயாவான்னு கேட்குது. ஆமேன். நம்ம வந்து என்ன மாரி இடத்துலேருந்து வந்துக்கிறோம். நான் மோசமான பையன், போகும்போது சொல்கிறேன் இரு, போக தெரியும் கதை. நான் நல்லவ கிடையாது, ஐயோக்கியம் பாவி. நான் பாவிலையும் பாவி, பெரிதான பாவி. இந்த பாவியை தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஒரு அடியிலையா சொல்லுங்க. ஐயா சொன்னார்ல, போகும்போது எப்படி போவீங்க நீங்கள்? அதான் சிரிக்க வச்சிடுறேன் முன்னாடியே உங்களை. ஒரு ஆமேன் சொல்லு. என் பாயிண்ட் என்னன்னா, சிரிக்கணும் சிந்திக்கணும் ரெண்டும் இருக்கணும். சிச்சுன்னு இருந்தால் லூஸ் ஆகிடுவோம் நம்ம. ஆமேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணு, ஐயா காலையில் 6 மணிக்கு வந்து ஏதோ விண்ணப்பம் பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து, சொல்லுமா என்னம்மான்னு கேட்டேன். காலையில் வயிற்றுல கொட்டிக்கினா அந்த பொம்பளை. ஏன்னு கேளு, அதேமாரி விண்ணப்பம், கேட்க முடியாத விண்ணப்பம் ஆண்டவரை கொட்டிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஐயா லோனுக்காரன் வந்துன்னுக்குறான், அவன் காலை நீ கட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லம்மா. நான் சொன்னேன், கோவம் வந்துச்சு எனக்கு. நானும் பஜாஜி, நானும் என்ன மாரி ஆள். டா ஃபோனை வை, எதுக்கு நீ கூப்பிட்ட, எதுக்கு பண்ணுற, நீ வாங்கி லோனை துணிட்டு நானே கட்டுத. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. உடனே ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. பூமியில் கட்டப்படுகிறோ பரலோகத்தில் கட்டப்படணும். நான் என்ன நினச்சேன்னா, கட்டிட்டு இருக்கலாம், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லு. எப்படின்னா, நீ ஒரு 50,000 வாங்கி எனக்கு ஒரு 10,000 கொடுத்தா கண்டிப்பாக கட்டிருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உண்மையா இல்லையா? அந்த 10,000 வாங்கி நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் எத்தனை இருக்க மாட்டேன், ஒரு ஓப்பனர் மீட்டிங் வச்சுருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் மேலே என்ன பண்ணக்கூடாது? குறைப்படக்கூடாது. 13 வருஷம் ஒரு சபையில் இருந்தேங்க. இன்னைக்கு தடியத்துவனா தண்டல்காரன் ஆயிடுறான். ஒரு ஆமீன் சொல்லு. அழைப்பு என்னன்னு தெரியல, தரிசனம் என்னன்னு தெரியல, அவனை போய் பாஸ்டர் ஆயிடுறான். ஒரு ஆமீன் சொல்லு. சத்தமாக தான் சொல்லு. பாட்டு கொடுக்கலன்னா உன் கூறிய பிச்சுன்னு போயிடுறாரு அவர் தனியாக. ஆமாம். 2 மாதம் ஓடனா, 3 மாதம் ஓட, 4 மாதம் ஊட்டிக்கும். அழைத்தவர் உண்மை உள்ள, அழைத்தவர் உன்னை மறவா. ஐயா சாரியா, உங்க பாட்டை நான் பாட்டு. வருஷம் பேண்டு வாசித்தேன். 13 வருஷம் பாய் போட்டேன்.
13 வருஷம் மன ரம்பியமாக பாத்ரூமை கழுவினேன். 13 வருஷம் போஸ்டரை ஓட்டினேன். 13 வருஷம் எல்லா காரியங்களையும் செஞ்சேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் மன ரம்பியமாக செய்யறது தான். 8 மணி ஆறாதுன்னா 6 மணிக்கெல்லாம் உள்ளே இருப்பேன். என் சர்வீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு நான் லேட்டாக வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நைட்டு எனக்கு ஒரு இன்னிசை கச்சேரி இருந்தது, அரக்கோணத்தில் ஒரு மீட்டிங். அதை முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் அதை முடித்தேனே. 2:30 மணி வரைக்கும் பாயிண்ட் இருந்தேன். 3 மணிக்கு முடிச்சுட்டு எப்படியோ ட்ரெயின்லாம் ஏறிட்டு அண்ணன் ஃபோன் பண்ணினே இருந்தார். ஆனால் அடுத்த 3வது வாரம் வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு மதன் ஃபோன் பண்ணினே இருந்தார். அதனால் எக்ஸ்பிரஸ் வண்டியில் கடகன்னு வந்து இறங்கி 6 மணிக்கு தான் வந்தேன். வந்து கடவுளையும் குளிச்சுட்டு நான் நேரம் வந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போனேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை முடிச்சுட்டு இன்னொரு யூத் மீட்டிங் போனோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு பிரேயருக்கு போன. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நடத்தின அழைத்தவர் உண்மை உள்ள அவர் நேர்த்தியா நடத்தின்னு போவான். இவரையே சகித்தேன், இவ்வளவோ சகித்தேன், இவ்வளோ செஞ்சேன். கடவுளுக்காக ஓடினவர்களை கர்த்தர் தெருவில் ஒரு நாளை விடவே மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இப்போல்லாம் எப்படின்னா அவள்தான் டென்ட்டு மாறிச்சு. வா, இதில் வேற ஒரு கதை, பெரிய கதை என்ன தெரியுமா? ஐயா உங்கள் பேர் நான் அது கூட மறந்துட்டேன். ஐயா பாஸ்ட் பேர் பால் வில்சன் ஐயா. அவங்க நம்ம ஆள் பேசுது இப்போ. ஐயா சோத்திரையா சோத்திராமா அப்படின்வாரு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோமா. ஐயா தோடி ஐயா நெக்கல் பேச்சு வேற. தேடிய ஆளை பார்த்து கொடுக்குறான்டி அந்த ஆள். ஐயோ ஆமாட்டியே, இது நடந்திருக்காதுன்னு நினைக்காது, இது நடந்திருக்கும் நிஜமா. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் விஷம் உசிக்குது. விசுவாசிக்குது இல்லையே விஷம் உசி நிறைய இருக்குது. எங்கே கண்டுக்கு ஒரு ஆள்லாம் இருக்குது 3 4 5 ஜெயிண்ட்டு. அது இல்லாத போவாது வெளியே எங்கேயும். ஒரு ஆமென் சொல்ல. என்ன இவர் சொல்லி கொடுத்துட்டுன்னு வந்தேன்னு நினைக்காத. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல. அதான் சொன்னல, அவர் கோரியெல்லாம் நான் தீர்த்துட்டு போயிடுறேன். இந்த புதிய ஆண்டு விழாவில் கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்த போகிறான். 30 வருஷம் சாதாரணமானது இல்லைங்க, ஆச்சரியமானது, அதிசயமானது. ஆமென். நீ எந்த நிலைமையில விழுந்தாய் என்று வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பேர் மேல எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வராது அல்லேலூயா ஆமென் சொல்லு. கண்டிப்பா வராது. ஏன்னா வசனம் அது மாதிரி இருக்குது. உன்னை குத்துது. இப்போ நம்ம இன்னும் நம்மளும் நடிக்க தெரியாது. நம்மளும் தாட்பா ஒரு தஞ்சாவூர் தான். ஆமென் சொல்லு சத்தமாத்தான். போக போகத்தான் தெரியும். இன்னும் வரல நான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்போ ஆதியில் இருந்த அன்பு, அந்த விசுவாசம் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸுக்கு இதே ஆக்கி துண்ணுக்குது. ஆமென். என்னைக்குன்னா உன் பாஸ்டர் குத்திருப்பியா? ஒரு போட்டின சோறு குத்திருப்பியா? கொடுக்கலையா? எங்க ஏது எனக்கு 10 அவருக்கு எங்கே கொடுக்குறது? அவர் குத்தா மட்டும் வாங்கி போயிடுது போடுவே வருஷம் வருஷம். ஆமென். ஆமென் சொல்லு. அவர் ஒன்றும் பேச மாட்டார். எவ்வளோ நேரம்னாலும் பேசிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க ஐயா எனக்கு கொடுக்கல போடவே, அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டா. இதில் வேறு குறை வேற. ஆமென் சொல்லு. கொடுத்து பாருங்க. இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு நான் செஞ்சதை தான் பேசுகிறேன். ஆமென். இந்த பட்டை எண்ணெயும் வெட்டோம், கீபோர்டுக்காரியும் வெட்டோம். ஏன்னா அவர் நிறைய வச்சுருக்கிறார் பட்டை. ஆமென் சொல்லுங்க சத்தமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தெய்வம் உங்கள் மேலே என்ன பண்ணுறாருன்னா, கண்ணோக்கி பார்க்கிறா. என் பிள்ளை வரமாட்டாளா? என் பிள்ளை பேச மாட்டாளா? என் பிள்ளை ஊழியம் செய்ய மாட்டாளா? எனக்காக என்னத்தை செய்து 2000 ஆண்டுக்கு முன்பதாக என் பிள்ளைக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இருதயம் கீழ்க்கப்பட்டது. ஏன் சபையே? ஏன் நல்ல வாழ வேண்டும் என்று அந்த சிலுவையிலே நாதனை அடிக்கப்பட்டார்கள்.
நீ நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பிதாவுடைய சித்தப்படி செல்ல குமாரனை இந்த பூமியில அனுப்பி உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில இருந்து எத்தனை பேர் சிலுவனுடைய பாடுகளை நினைக்கிறீங்க? துணிகரமாய் பாவம் செய்கிறோம், துணிகரமாய் எல்லாவற்றையும் செய்து 6 நாள் கண்டதை கொண்டு செஞ்சுட்டு 7ஆம் நாள் சபைக்கு வர விசுவாசே, சற்று சிந்தித்து பார். கர்த்தர் உன்னை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்தா, ஆச்சரியமாய் நடத்தி வந்தா. நேற்று நைட்டு படுத்தவர்கள் காலையில் எழுப்பது நிச்சயம் அல்ல. அவங்க வீட்டை நாமினேஷன் வண்டி இருக்குது, உங்கள் வீட்டை நின்றுதா? இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா? கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் ஏந்து வரைந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வைன் அச்சுன்னு போது எல்லா இடத்துலையும் வீட்டு வாசனை இல்லைன்னா நீ நல்லா கீபோர்டு வாசிக்கிற, அதனால தான். ஆமேன். கீபோர்டை விட்டு வேற எங்கன்னா போனால் கண்டிப்பாக வரும். ஒரு ஆமேன் சொல்லு, ஒரு ஆமேன் சொல்லு. ஒரு எப்போ உன்னு கூட தான், நீ அவரை பார்த்து நீ சிரிக்காத, உன்னு கூட தான். ஒரு ஆமேன் சொல்லு, சத்தமாக சொல்லு ஒரு அல்லேலூயா. இது கனமான ஊழியம், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இதுக்கு. உன்னை கைத்தை பூச்சி யாருன்னு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. சாவர வரைக்கும் ஒரே பண்ணி இந்த ஊழியம் தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சாவர வரைக்கும் செய்யலாம். ஒரு ஆமேன் சொல்லு. இதில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இப்போ பாரு நம்ம ஆளுங்க சபை முஞ்சோன்னையும் ஏரோப்ளைன் எங்கேயும் போகாது, பக்கத்தில் கூட சந்திக்காது. எப்படி காக்குறேன் எப்படி மாக்குறேன்னு அவள் தான் விட்டோன்னே போய்டும். ஏன்னா கவர்மெண்ட் வேலை போய்டுமா இதுக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு குடும்பங்க இது. சபையில் ஒரு சபை ஆத்மாவை கத்திர சொல்ல முடிச்சுன்னா அவள் தான் கேட்டை அச்சு தொறிக்கின்னு போகுது. ஏன்னா ஏரோப்ளைன் கிடைக்காது, கப்பல் கிடைக்காது, ட்ரெயின் எல்லாம் போய்டும், எக்ஸ்பிரஸ் வண்டி. ஒரு ஆமேன் சொல்லு. ஆதியில் இருந்த அன்பு உங்களுக்குள்ளே வரணும். ஆமேன். இந்த ஆண்டு விழாவில் எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறேன்? நானும் வரேன் ஒரு நாளைக்கு. ஆமேன். நான் வரேன், கண்டிப்பாக வருவேன். அவர் கூப்பிடலாம் கூட நான் வருவேன். ஆமேன் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. செஞ்சுப்பார் வேலையை. நீ செஞ்சு பாரு. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் கர்த்தர் அந்த மாதம் ஃபுல்லாக எப்படி நடத்துகிறாருன்னு பாரு. நீ ஒரே ஒரு தொடப்பம் பிடிச்சிப்பார் சபையில், கர்த்தர் உன்னை எப்படி வைக்கிறாருன்னு பாரு. 13 வருஷம் தொடப்பம் பிடிச்சேன். நம்ம ஆள் எங்கள் எல்லாம் கை போட்டால் வந்து உக்காந்துட்டு மட்டும் போகுது. ஆமேன். நல்லா பாய வரணும், இன்னும் கீழ்ச்சி விட்டு போகுது. ஆமேன் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்போ ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் மேலே எனக்கு குறைக்குது. அந்த குறையை நம்ம மாற்றிக்க போகிறோம். சபை மேலே கரிசனாருங்க. சபைக்கு தேவைகளை சந்திங்க, ஊழியம் செய்யுங்க. வாழ்வது கொஞ்ச கால வாழ்க்கை. இயேசுவுக்காய் உண்மையாய் வாழும்போது அவர் நம்ம மேலே கண் நோக்கமாக இருப்பவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே, நல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே, இதுவே இஸ்ரவேலே என் நம்பிக்கையானவரே, நம்பினையாவருக்கும் அரணாயிருப்பவரே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மனம் திரும்பாது விட்டால் தெய்வமே உங்ககிட்ட வந்து என்ன பண்றாரு? விளக்கு தண்டை என்ன பண்றாரு? நீக்கி போட்டுருவாரு. அந்த தண்டு உங்ககிட்ட ஒஞ்சிச்சுன்னா அந்த தண்டில் என்னெல்லாம் தெரியுமா?
சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, ஆறுதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த தண்டை உங்ககிட்ட வீட்டிட்டா நீ எங்கே போவாய்? சற்று இந்த காலவெளியில் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இந்த ஆண்டு விழானால ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாரா எனக்கு தெரியல. சபையே, சபை மேலே கண்ணோக்கமாயிரு. சபையே கண்ணோக்கமாயிரு. எந்த அளவுக்கு உன் வீட்டை பார்க்குறீ அதனுடைய மேலான டபுள் மடங்கு நீ சபையை கண்ணோக்கி பார்த்தா கர்த்தர் உன்னை ஆச்சரியமா நடத்துவா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய சாட்சியை நான் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். என் பேர் ஸ்டீபன். நான் பெரியமேடு பகுதியில் இருக்கிறேன், சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிறேன். அப்படியே வாழ்க்கை போய் நேர்ந்தது. நாங்கள் மொத்தம் 6 பேர். அண்ணன் இருந்துட்டார். எனக்கு 3 பேர் அக்கா, நான் 5வது. எனக்கு கீழே ஒரு தங்கச்சி. மொத்தம் 4 பெண்ணு 2 ஆம்பளை. அண்ணன் இருந்துட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படியே வாழ்க்கை போயின்னு இருந்தது. நான் லேடிஸுங்க கூட அதிகமாக சண்டை போடுவேன், அதிகமாக பேசுவேன், எங்கே போனாலும் அவங்க கூட போயிடுவேன். ஒரு நாள் திடீர்னு யாரும் வீட்டில் இல்லாத போது இதுமாரி ஒரு கண்ணாடி இருக்கும்போது லிப்டிக் எடுத்து விட்டுக்குவேன். இப்போ புஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். புஞ்சிச்சு, அதான் நம்ம ஊருக்கு அது உப்பு இல்லாத சாப்பிடுவோம். ஆமேன். லிப்டிக் எடுத்து விட்டுக்குவேன், மஸ்காரா விடுவேன், ஐலைன் விடுவேன், என்னெல்லாம் லேடிஸ் செய்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்படியே வாழ்க்கை நின்றுது. திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, புடவை கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு. யாரும் வீட்டில் இல்லை. அம்மா பொடி வைத்து கட்டிக்குவேன். ஒரு ஆமேன் சொல்லு, சத்தமாக சொல்லு. அப்படியே கட்டினே இருந்தேன். திடீர்னு சுடிதார் போட ஆசை வந்துடுச்சு. போட்டுக்கினேன் சுடிதாரியா. பொலன்னு இருக்கும் எங்கள் அக்காங்களுக்கு. பின்னெல்லாம் எடுத்து குத்திக்கின்னு யாராலும் போது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். இப்படியே வாழ்க்கை போயின்னு இருந்தது. வீட்டுக்கு உள்ளே தான் செய்ய ஆரம்பித்தேன். போக போக வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருந்ததுங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னமனமாக ஆயிடுச்சு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இருக்கிறதோடு செத்துருப்பா, இல்லை மருந்து குச்சி செத்துரு, இல்லை தூக்கு போட்டுன்னு செத்துரு, இல்லைன்னா எங்கன்னா போய்டு. வாழ்க்கை ரொம்ப ஒரு பரிதாபமான வாழ்க்கை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சொன்னாங்க, நீ இருக்கிறதோடு எங்கன்னா போயிடுப்பா. நான் நினச்சிங்கன்னு ஒரு பெத்துங்க சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. நீங்கள் சொல்வீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, வெளியே போயிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி வெளியே போன்னு சொன்னேன்னு வந்துட்டேன். ஒரே ஒரு பாவாடையோடு வெளியே வந்தேங்க. ஒரு பாவாடை ஒரு பனினோடு வெளியே வந்தேன். 1 வருஷம் ரோட்டில் படுத்தேன், வீதியில் படுத்தேன், பிளாட்பாரத்தில் படுத்தேன். சொந்த வீடு, கூட பிறந்தவங்க 4 பேர். என் நிலைமை பரிதாபமாக ஆயிடுச்சு. சரி பேசாத நம்ம எங்கன்னா போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படுக்க ஆரம்பித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னை அழைத்தவ நீதானையா, என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கை இப்படியே போயிருந்தது. பிளாட்பாரத்தில் படுக்க ஆரம்பித்தேன். போலீஸ்காரங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. எங்கே போய் படுக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருந்தேன். சரி வந்துட்டோம், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், புடவை கட்டிக்கணும், ரோடாக பிச்சை எடுக்கிறோம். அப்படியே வந்தேன். திருநங்கை கூட போய் சேர்ந்தேன். அவங்க சொன்னாங்க, தம்பி நீ வந்துட்ட, நாங்கள் சொல்கிற மாரி நீ செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து வந்தேன். அவங்க சொன்னாங்க, நீ புடவை கட்டித்தான் ஆகணும்னு சொன்னாங்க, சுடிதார் போட்டு தான் ஆகணுங்க. அதேமாரி போட்டேன், அதேமாரி பண்ணேன். தெருவாக பிச்சை எடுக்க வச்சிட்டாங்க. ரோடாக பிச்சை எடுத்தேன், ட்ரெயினாக பிச்சை எடுத்தேன், குப்பை தொட்டிலுக்கு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லு, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என் வாழ்க்கை அப்படியே சின்ன பணமாக ஆயிடுச்சு. ரொம்ப அசிங்கமாக ஆயிட்டேன். ஒரே பாவாடி 30 நாள் கட்டியிருந்தேன்.
ஒரே ஒரு பனினை நான் 75 நாள் போட்டுருந்தேன். இப்படியே வாழ்க்கை போயின்னு இருந்ததுங்க. இந்த கால வேளையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டான். தெய்வத்துக்காய் பணிந்து வருவர்களை கர்த்தர் ஒரு நாள் தெருவில் விடவே மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சதை மாறலாம், எல்லாமே மாறலாம். என்னை தாயின் கருவிலே உருவாக்கின தரிசனம், வைக்கப்பட்ட தரிசனம் ஒரு நாள் வீணாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படியே வாழ்க்கை பொண்ணு 1 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த பாவாடியோட போனோம் அதே பாவாடியோட தான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே வாழ்க்கை இருந்துனே இருந்தது, இப்படியே போயின்னு இருந்தது. லாஸ்ட்டாக நான் ஒன்று நினச்சேன், இருக்கிறதோட நம்ம செத்துடலாம், மறுபடியும் வீட்டுக்கு வரமே, என்ன சொல்ல போகல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேங்க. அம்மா சொல்கிறாங்க, இருக்கிறதோட மறுபடியும் செத்துரு. ஒரு நாள் யாரும் வீட்டுக்கு இல்லாத போது ஓடுற ஃபேன் மேலே கயிறை போட்டு நின்று இருக்கிறதோட நம்ம செத்துலான்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து ஃபேனில் போடும்போது அங்கே ஒரு சத்தம் வருகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை. டக்குன்னு அந்த கயிறு அண்டிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடனே திடீர்னு ஒரு சத்தம் வரும்போது நான் விட்டுட்டேன். அப்போது நேராக எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பாட்டி அங்கே போனேன். அம்மா, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரேன், என்னை இட்டுன்னு போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்படியே போயின்னே இருந்தேங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நீ வா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஆயை சொல்லிச்சு, இந்த பாட்டு நான் பாரு, நீ சபைக்கு வாங்கிச்சு. ஒரு ஆமென் சொல்லு, ஒரு ஆமென் சொல்லு. அது பாரு என்ன மாரி உஷார்ப்பார். ஆமென், நீ சபைக்கு வாங்கின்னு சொல்லிச்சு. நேராக போனேன். போக 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 என் வாழ்க்கை மாறி போச்சு. என்னுடைய பாவாடை மாறிச்சு, என்னுடைய செயல் மாறிச்சு, என்னுடைய பேச்சு மாறிச்சு, என் நட மாறிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எவரை மாற்றுகிற இயேசு. ஓ ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வம், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எஸ். எப்படியே வாழ்க்கை போயினே இருந்ததுங்க. திடீர்னு பேண்ட் போட ஆரம்பித்தேன், திடீர்னு ஷூ போட ஆரம்பித்தேன், இன்னைக்கு நல்ல உடைய போட ஆரம்பித்தேன். இந்த இயேசுவை முழுமையாக பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கி தாங்க எங்கள் அம்மா என்கிட்ட பேசுனாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க பேசுனாங்க, கைவிடப்பட்ட என் வாழ்க்கையில் தெய்வம் தேடி வந்து வாழ்க்கையை கொடுத்தான். இன்னைக்கு நான் எடுத்துக்கினேன், நல்லா தெரிஞ்சிச்சு. எந்த அக்கா தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே தரேன், அந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். பணம் ஏதெல்லாம் கேட்காத, கையை மட்டும் தூக்கும். ஆமேன். 4 பேர் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன் அம்மா. ஆமேன். எந்த அப்பா அம்மா வீட்டில் வெளியே தத்துனேன், அந்த அம்மா அம்மாவுக்கு உட்கார வச்சு சோறு போட வச்சிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லு. எந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்தேன், எந்த ரயில்வே ஸ்டேஷனில் பாவடை கட்டி திஞ்சிருந்தேன், அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஊழியக்காரனை நிற்க வச்சு டாக்ஸ் கொடுக்க வச்சேன். ஒரு ஆமேன் சொல்லு, சத்தமாக சொல்லு. இப்போ என்னுடைய ஸ்டைல் இப்போ எப்படி தெரியுமா மாறிச்சு? இப்போ சொல்கிற நல்ல மைண்டில் வச்சுக்கோ. சொல்லு, என் கூட சேர்ந்து சொல்லு. அக்காவா இந்த எண்ணெய் சொல்லுமா, அக்காவா இந்த எண்ணெய் பக்காவா நிற்க வச்சு சொக்கா போட வச்சிட்டாரு. ஓ லார்ட் ஜீசஸ். நல்லா தட்டி, கையை தட்டி. ஓ ராபாலா தியாக்காலா சந்தராதியா. அக்காவா இந்த எண்ணெய், ஐயா எப்படி தான் வச்சு மேய்க்கிறீங்களே தெரில, போங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அக்காவா இந்த எண்ணெய் உன்னை இல்லை, என்ன சொல்லு. நீ பக்காவா தாங்கிற, ஆனால் பொங்குற, ரொம்ப பார்த்து ரொம்ப பங்கிட போற. ஒரு ஆமன் சொல்ல, சத்தமாக சொல்லுங்க. அக்காவா இந்த எண்ணெய் பக்காவா வச்சு சக்கா போட வச்சுக்கிறேன். ஜிப்பா தான் போடும், தெரிஞ்சுன்னா போட்டணுன்றிருப்பான், ஐயா போட்டுனுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு வாழ வைக்கிற தெய்வம் அவர். சாவை தேடி நான் போனேன், சாவை தேடி நான் போனேன். சாவை வென்ற இயேசு என்னை தேடி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. கீபோர்டு ஆஃப் பண்ணிட்டு பாரு. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. தந்தை தாயிலும் மேலானவர். தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயிலும் மேலானவர். தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. ஆமென். யார் மறந்தாலும் சரி கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. நீ சிரிக்கும்போது 10 பேர் உன்னோடு இருப்பார்கள். நீ அழும்போது தனியே அழுவ. நீ அழும்போது தனியே அழுவ. உன் வேதனை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியும், வானத்தை பூமியை படைத்த சகலத்தை உருவாக்குற என் ஆண்டவரும் கண்ணீரை துடைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை போல தெய்வம் உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல யார் பேர் இருக்குதோ இல்லையா, முதல் என் பேர் தான் இருக்கும். அவள் முடி என் கையில், என் பாவாடை அவள் கையில். ஒரு ஆமென் சொல்லு, சத்தமாக சொல்லு. அவ்வளோ நல்லவன் நான், தங்கமானுவேன். ஆமாப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். முடிகிற வரைக்கும் நீ தான் செக் போஸ்ட் மாரி நிற்கிற எதிர்க்கும். உன்னை வச்சு தான் பிரசங்கத்தையும் முடிப்பேன். இப்போ நீ ஓரமாக தாங்கிற. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அந்த வசந்த வாசிங்க. ஆகையால் நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்று அதை நினைத்து மனம் திரும்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சபைக்காக நான் ஒரு அவர் ஜெபம் பண்ணுவேன். சபையுடைய போத தாயாருக்காக நான் ஒரு அவர் ஜெபம் பண்ணுவேன். இதுதாங்க ஆதியில் இருந்த அன்பு. இதாங்க ஆதியில் இருந்த அன்பு. நம்ம என்னங்க விந்த சோரை துண்டு விதி வந்த சாவுன்னு போயிடுறோம். ஆமென். அப்படி இருக்கக்கூடாதுங்க. சபை மேலே எவ்வளோ நீ பாரமாக இருக்கிறியோ, நான் சொல்கிறேன், அவர் காரியத்தில் நீ எவ்வளோ உண்மையாக இருக்கிறியோ, உன் காரியத்தில் கர்த்தர் உண்மையாக இருப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? ஒரு அம்மா சொல்லுது, அதுவே யார் எதிர்க்க சொல்லுது பார். வேறு யார் எதிர்க்குன்னு சொன்னால் கம்முன்னு போயிடுவாங்க. நான் கம்முன்லாம் விட மாட்டேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு. நானும் ஊராட்சி ஒளியில் போட்டுவேன். ஆமென். அநியாயம் சண்டை வாங்குவேன். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அம்மா மாதிரி தான் வந்துக்கிறீங்க. கோச்சிக்காதீங்க சொல்கிறேன்னு. 180 ரூபாய் பாவாடை தான் கட்டுவாங்க அவங்க. நான் வந்து அப்படி கிடையாது. 280 ரூபாய். அது பிரில் பாவாடை. அது தூக்கி எப்படி சுற்றினா அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. ஆமென். போலீஸ் ஸ்டேஷனில் யார் பேர் இருக்குது? போலீஸ்காரனா அலருவான் என்னை பார்த்தா. ஒரு ஆமென் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுமாரி பாவியை அவர் தேடி வந்தான். பாவிகளை தேடி வந்த தெய்வம், தேடி வந்தது இல்லாத புது வாழ்வை கொடுத்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எதை நம்ம மறந்துட்டு இருக்கிறோமோ, எதை தேவ சமூகத்தில் வெறுத்துட்டு இருக்கிறோமோ, அந்த காரியத்தை நம் பின்தொடரும் போது கர்த்தர் நம்மளுடைய காரியத்தில் கர்த்தர் உண்மையாக இருப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு விழாவில் பார்க்குறேன். இரு, இந்த இத்தனை மூஞ்சிக்கு தான் பாரு, அழுகு மூஞ்சிங்க இருக்குதான்னு பார்க்குறேன். ஆமென். ஒன்றும் கவர்மெண்ட் வேலை ஒன்றும் ரிட்டர் ஆகாது, கவலைப்படாத. ஆமென். உன் கவர்மெண்ட் மேலே 1 லட்ச ரூபாய் சம்பளம் எங்கேயோ போகாது, நீ இங்கே இரு. ஆமென். எவ்வளோ கடவுளுக்காக நீ ஓடுறியோ அவ்வளவு உன்னை கடவுள் மேன்மையாக வைப்பான். சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர்த்தி. ஆமென் சொல்லாத, சும்மாங்கிட்டே சொல்லாத. ஆமென் செஞ்சாதான். சும்மாங்கிட்டே ஆமென் 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 சும்மா தூக்கிடாத கையை, செஞ்சாதான். இப்போ சொல்ல ஒரு ஆமென். இதெல்லாம் ஆமென் ஆமென் செய். ஒரு வேலை செய்யணும், செஞ்சாதான் சம்பளம் தரான். நீ இங்கே வந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஒரு அம்மா சொல்லுது, ஐயா
அவரா ஏசெல்லாம் வேணாம் அப்படின்னுச்சுதா. இங்கே வா, இன்னும் ஏசெல்லாம் வேணான்ற. நல்லா மூச்சை இஷ்டு விட்டு பாரு பாரு அப்படின்னு பார்த்துச்சு. ஒன்றும் தெரிலச்சு. ஏசுன்னு வருதா இல்லையான்னு பாருன்னு. ஒரு ஆமேன்னு சொல்லு. தெரியுமா இதெல்லாம்? நம்மளுக்கு எங்கே தெரிய போகுது அதெல்லாம்? அப்போ ஊருக்கு அது உப்பு இல்லாத சாப்பிட்டுக்கிறோம் வீட்டாண்ட. அவன் ஒரு அல்லையா சொல்லுங்க. நல்லா மூச்சை இஷ்டு விட்டு பாருங்களேன். போயிட மாட்டீங்க, இஷ்டு விடுங்க, பயப்படாதீங்க. எவ்வளோ பேர் போனாலும் ஐயா நின்று எடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லு. எல்லாருக்கும் பெட்டிக்குது, எல்லாருக்கும் வண்டிக்குது. எத்தனை பேருங்கன்னு அவங்க வீட்டாண்ட ஒரு கீபோர்டு ஒரு பேடு வந்துடும். ஒரு ஆமேன்னு சொல்லு. சத்தமாக சொல்லு, கவலைப்படாத. அவரால் முடியலன்னா 100 பாஸ்டர் இறக்கிடுவார். ஒரு ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஏங்க வாழ்க்கை இல்லைங்க, கடவுளுக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்தா கர்த்தருடைய மடியில் இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆளுங்க ஒரு பாட்டை சாவு பாட்டை வாங்கிட்டாங்க. அது சாவு பாட்டு இல்லை, அது நீ நானும் நல்ல ஒரு பாதையில் நடக்க வேண்டிய பாட்டு தான் அது. புரியும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு என்னன்னு. இயேசு என் நம்பிக்கையா நினச்சிக்காத. ஆமென். வாழ்கிற நம்மளுக்கு தான் இந்த பாட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எந்த நிலைமையில விழுந்தான்று அதை மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாய் முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமே சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய சமுத்திர காத்திரும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னா சபைக்கு இதுதான் பேச சொல்லிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும்.
இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சபை இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகுது. ஒரு ஆமென் சொல்லு. எல்லாம் சின்னதாக வந்துச்சு, சின்னதாகுது, உள்ளே பூந்தா இவ்வளோ பெருசாகுது. ஒரு ஆமென் சொல்லு, சத்தமாக சொல்லு. கர்த்தர் இதோடு பெருசாக கொடுப்பார். உன் மனசார சொல்ல ஆமென். ஊடு வாங்கிக்குவோமா? ஆமென். இன்னொரு கார் வாங்கிக்குவா? ஆமென். இங்கே இது நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்ப. அது எங்க உனக்கு தெரியுது? இது நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்ப. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமாக சொல்லு, ஜோரா சொல்லு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லு. இது சொல்றியா? நீ பார்க்க பார், இப்படி ரெண்டு பேரா கையை பிடிச்சி சொல்லு. என்ன பார்க்காதம்மா, நீ அங்கே பாரு, உன் அழகு மூஞ்ச பாரு, அங்கே உன் மூக்கு ரொம்ப அழகாகுதுன்னு சொல்லு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணங்குது. என்னைக்குன்னா இந்த மூக்கை நினச்சி நீ பார்த்துக்கிறியா? நம்ம எங்கே பார்க்குறோம், மற்றவங்க கதையோ பாசணும். இந்த மூக்கை இப்படி திருப்பி வச்சுருந்தா என்ன இருக்கும் உன் நிலமை? நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. இந்த தலையை இப்படி திருப்பி வச்சுருந்தா, மூக்கை இப்படி திருப்பி வச்சுருந்தா தான் வாக்கிங் கிளீனர் தான் போட்டுன்னு இருக்கணும் அப்பப்போ. நம்ம ஆண்டவர் அதாவது நேர்த்தியாக அழகாக படிச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ புஷ்ஷுன்னு வச்சா உள்ளே போய்ட்டு இருக்கும் போல கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐயா கை தூக்காத, நீ இப்போ சந்தோஷமா மாறாது. ஏன் அப்படின்னா அவர் கட்டளைப்படி நடந்தாதான், அவருடைய வார்த்தையை நீ பின்தொடர்ந்தாதான், அவருடைய வார்த்தை கேட்டு விட்டு விடக்கூடாது, அதன்படி நடந்தா தான் கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவான். ஆமென். சபையில் எல்லாம் கூட்டத்தில் கலந்துக்கங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வராத. ஆமென். இன்னும் வராது, வீட்லேயே இரு, நீ ஆரம்பிச்சுக்கோன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமாக சொல்லு. அவர் எவ்வளோ உபவாசம் இருந்து எவ்வளோ பாடுபட்டு உங்களுக்காக எவ்வளோ கண்ணீர் வடித்து இங்கே நிற்கிறாருன்னா சாதாரணமானதல்ல. ஒரு ஆமென் சொல்லு. நான் சொல்கிறேன், அவரை பார்த்து சொல்கிறேன், பராக்கிரசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறான். நல்லா சொன்ன ஆமென் போ. அவரை சொல்கிறேன் நான், நீ எப்படி நான் ஆமேன்ற? அவர் நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் நல்லா இருக்க முடியும். நான் ஒன்று கேட்குறேன், நான் கண்ணீரோடு கேட்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் கஷ்டத்தை எங்ககிட்ட சொல்கிறீங்களே, எங்கள் கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது? ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறது. அது எனக்கு தெரியும், அது நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உங்களை கேள்வி கேட்குறேன். அது எனக்கு தெரியும், அவர்கிட்ட யார் சொந்தது? இந்த நோருக்கு இதை பொல்லாதது சும்மா இருக்காது. அது நல்லா தெரியும். ஊழியக்கார பாட அவர் அறிஞ்சிக்கிறார், நல்லா தெரியும். இதில் வேறு சொல்லுப்பார் ஆண்டவர் அறிவார்த்தா இல்லைன்னு சொல்ல. அந்த நேரத்துக்கு உங்கள் கஷ்டத்தை, ஐயா எங்கள் வீட்டில் எதுவுமே பிரச்சனை இருக்குதுன்னு வந்து சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் எங்களுடைய கால் சீவு பிடிச்சிக்கோ, குத்தும், நோவும், கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குது, நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஊழியக்கார வேதனை யார் அறிவா? கர்த்தர் அறிவார், ஓகே. விஷ ஊசி அறியறேங்கண்ணா, ஏம்மா இப்போ வாம்மா, இப்போ சொல்லுமா, கர்த்தர் அறிவார். நீ அறிவியா? உன்னோய் இச்சுன்னுக்கிற கெட்டப்பார் வச்சு. ஒரு ஆமென் சொல்லு. உன்னோ என்ன பண்ணுற? இச்சுன்னுக்கிற. அப்போ ஊழியக்கார மனசில் எவ்வளோ வேதனை. இந்த 30 வருஷம் தாண்டி வரோன்னா எவ்வளோ பெருசு தெரியுமா? நான் உண்மையிலே சொன்ன, கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்தது ஒரு நோக்கம்தான். நானும் உங்கள் 30வது வருஷத்தில் உங்கள் சபைக்கு வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மூத்தனுடைய கை என் மேலே பட்டுச்சுன்னா நான் நிறைய இடம் போவேன். நல்லா சொல்லு, ஒரு ஆமே, சத்தமாக சொல்லு. ஒரு மூத்த ஊழியர் முன்னாடி நான் நின்று பேசணும், அது எவ்வளோ பெருமை சொல்ல. நல்லா தான் சொல்லு. என் ஸ்டைலில் பேசினா தான் சொல்லுவேன் போல நீ. ஒரு ஆமேன் சொல்லு. இப்போ அக்காவா அந்த எண்ணெய் எப்படி ஆக்கிட்டாரு? சொக்காவா மாற்றிட்டாரா? சொக்காவா நான் அக்காவா அந்த எண்ணெய் பக்காவா நிற்க வச்சு என்ன பண்ணார்? ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ல. திடீர்னு நான் ஒரு வேளை பொம்பளையாக மாறிந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? செத்துட்டு இருப்பாங்க. குடும்பம் நடு ரோட்டில் வந்திருக்கோம்.
ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்த இயேசு உண்மை உள்ளவர், என்னை கரம் பிடித்த தெய்வம் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் கருவிலே தன் பாலகனை மறந்தாலும் ஓ யாரு மறந்தாலும் என்னை மறக்காத தெய்வம். ஒரு அடையிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. ஆமென். இந்த தெய்வம் என்னை மாற்றி எங்க திருநங்கைலாம் சொல்றாங்க, எவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க, நல்லா ஆயிட்டல நல்லா ஆயிட்டேன், நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோன்னு சொன்னாங்க. இல்லை, உன்னையும் ஒரு நாள் கத்தர் மாற்றுவா, உன்னையும் கத்த தொடுவா. அவ சமயத்துக்கு தேவன் அல்ல, அவ தூரத்துக்கும் தேவன். எங்க திருநங்கை கத்தர் மாற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன மாற்றுன்னு ஏசவரை மாற்று. ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம்தான். அவள் விபசாரி, கையங்காலமாக பிடிக்கிறாங்க. அவளுக்கு தெரியுமா தெரியாத என்னன்னு தெரில. ஆனால் அந்த சைடு வரும்போது அவள் குனிந்து கீழே விழுறா. அவளை கல் எடுத்து மோசடி பிரமாணத்தின்படி என்ன பண்ணோம், சாகடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என் தெய்வம் அவளை சாவடிக்கல. அவர் நினச்சிருந்தாருன்னா அவளை நிற்க வச்சு அவர் எப்படின்னா ரெண்டாக கூட பிறந்துட்டு இருக்கணும். அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஒரே வார்த்தை சொன்னார், ஸ்ரீயே உங்களில் ஒருவன் எவன் பாவம் செய்தே இருக்கிறனோ. கல்லெடுத்து என்ன பண்ணும் போதோ எல்லாம் போயிட்டாங்க. வசனம் வேதம் சொல்லுகிற சிறியவரிலிருந்து பெரியவரை எல்லாம் போய்விட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்ரீயே போ, இனியும் பாவம் செய்யாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் நேரம் எங்க வந்தா, ஏசுகிட்ட வந்தா தான். அடுத்தது எங்க போனா, எங்கம்மா போனா, இல்லை சொல்லிட்டு போடா நீயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவாலயத்தில் கண்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நம்ம யாரும் இடனா தப்பு செஞ்சிட்டா ஒரே பறிவிடுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை மறைத்து 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 வாழ வைக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் பண்ணுற தப்பு யாரும் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டரம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல மட்டும் நினைக்காத. நான் ஈஸியாக மறைச்சிருவேன், நான் அழகாக மறைச்சிருவேன். இல்லை, எங்கே போனாலும் வானத்தில் ஏறினாலும் அங்கே அவர் இருப்பார், பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கே அவர் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லு. பூமி எங்க அவர் கண்கள் விழாவுது. அவருக்கு முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது. சகோதரியே சகோதரனே, நீ பாவம் அழகா செஞ்சுட்டு சபையில உட்காந்து இருக்கலாம், யாருக்கு தெரியல நடக்கலாம். ஆனால் உன்னை பார்க்கிற ஒரு கண்ணு பார்த்துனே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லு. எங்க போற, எங்க வர, எங்க உட்கார்ற, எங்க பேசுற, எங்க நடக்கிற, எல்லாமே கர்த்தர் உன் மேல நோக்கமா இருக்கிறா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்கார மாளிகையில் ஜெய் கீதங்கள் பாடிடுவோம். இந்த பாட்டை சும்மா பொம்மை மாரி டைட்னு இருக்காது. ஆமே, உணர்ந்து பாடும்போது உன் கண்ணுக்கு தண்ணி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சிங்கார மாளிகைனா ஊடு ஒரு கிளாஸுக்கு அச்சிக்குது, கிளாஸுக்கு அச்சிக்குது, எடுத்துக்கு அச்சிக்குது, பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஆச்சுன்னு போல் ஸ்டேஷன் போகுது, பரிசுத்தத்தை விட்டுருது ரோட்லையோ. ஒரு ஆமென் சொல்லு. நான் சொல்கிறேன், எதையோ தைல போகிறது இல்லை. பவுல் சொல்கிறார், மண்ணான மனிதனை மண்ணுக்கு என்ன பண்ணுறான், திரும்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொண்டு வந்தது ஒன்றையும் கிடையாது, கொண்டு போகிறது ஒன்றையும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் கொண்டு போகிறோம். அந்த விலையேறு பெற்ற ஆத்மாவை பரிசுத்தமாக்கி தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா என்ன மாரி பண்ணுவீங்களா நான் பார்க்குறேன். இப்போ என்ன மாரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு பார்க்குறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிங்கார மாளிகையில் தமிழ்ல தானே சொன்ன, தெலுங்கு கூட எனக்கு தெரியாது, தெலுங்குல பேசுவேன். நல்ல பக்கத்தில் அசிச்சு பாடுங்க, ஒன்னே தப்பு கிடையாது. உன்னை ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறேன். உன்னை ஹாஸ்பிட்டலில் படுக்காத சபையில் உட்கார வச்சுக்கிறேன். ஒரு அப்பனா தட்டி அனுப்பாலாம், என்னங்குது தள்ளி விட தள்ளி விட மாட்டேன். ஆமே, நல்லா சந்தோஷமா பாடுவோமா.
நாங்களாம் பீச்சுக்கு போகிறோம், நல்லா சுற்றுறோம், கால் நோவுது. ஒரு ஆமென் சொல்லு. எங்கெங்கேயோ போகுது, கால் நோவுது. ஆனால் இங்கே வந்தா உன் நிலைமையே மாறும், உன் வாழ்க்கையே மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் போராட்டம் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் கடன் பிரச்சனை மாறும், உன் தரித்திரம் மாறும். ஒரு ஆமென் சொல்லு. நானே கொஞ்சம் கொஞ்சமாக போனேன், என் ஸ்டைல மாறிச்சு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனா இல்லையா? உன் மனசை தொட்டு சொல்லு. ஆமென்லாம் சொல்லாத, வைத்தறிச்சல ஆமே நல்லா இல்லை. உன் மனசார சொல்ல, நான் நல்லா இருக்கிறேனா இல்லையா? பாஸ்ரம்மா சொல்லுமா, நான் நல்லா இருக்கிறேன். அவங்க வாழ்த்துனா போதும். ஒரு ஆமென் சொல்லு. நீங்களாம் பார்த்தா பயமாகுது, ஊனுக்குறீங்க. ஆமென். ஒரு அலையிலியா சொல்லுங்க. வாழ்த்த வழுது தேவையில்லைங்க, மனசு தான் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே என்ன பண்ணும்? நீ விழுந்துட்டா போதும். எதிர் விட்டு அம்மா 32 பல்லு தெரியா. ஒரு ஆமென் சொல்லு. ஆனால் விழுந்தாலும் உன்னை தூக்குற தெய்வம் கூட இருந்தார்னா எதிரார்கள் செத்துண்டு போவார்கள், மடிந்து போவார்கள், காணாத போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. நம்ம ஆண்டவரை அசால்ட்டா வச்சிடறோம். பாருங்க, கொஞ்சம் இருங்க. எத்தனை வருது எங்க அப்பாரா சர்ச்சைக்கு போகிறோமா? ஒரு பொம்பளை சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, அப்படி அந்த வழியாக நான் போகிறேன், பைபிளை கையில் வச்சுன்னு சொல்லுது. ஏய், பைபிளுக்குது இல்லைன்னா அவ்வளோத்தான் உன்னை. நான் கேட்டேன், இங்கே வா, இதேமாரி பேசுறிய, அதுதான் பெட்டி எடுக்குது சாபியோ, கீழே பெருள்து. பாஸ்டர் மைக்க பூச்சின்னு ஆண்டவர் இறங்கிடுறாரு அது மேலே. அது சொல்லுது ரோட்டில், பைபிளுக்கு இது இல்லைன்னா உன்னை நல்லா நல்லா கேட்பேன், இரு வெஸ்ட்டு வரேன். அது பரிசுத்தம்பர் எப்படி வெஸ்ட்டு வர தான் பைபிளை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நடிக்கிற உலகமாய் இருக்கக்கூடாது, பரிசுத்த கூட்டமாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கூட பார்த்து என் பைபிளை எடுப்பா, பிரித்து பாரு, ஒட்டாது பேப்பர், எத்தனை போய் அப்படியே வச்சிருது. அடுத்த வாரம் எத்தனை வருது? இங்கே நம்ம வசனம் சொன்னால் எடுக்குது 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 எடுக்குது, எத்தனோக்குது. இது 108 மாரி. ராமன் சொல்ல, லண்டை பூச்சுதுங்களா? ஆமென். செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்கம்மா, நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். நீ தினிக்க நீ வாசிச்சுன்னா ஏன் அந்த லண்டை வேலை சபையில் செய்கிற? ஒரு ஆமென் சொல்லு. சத்தமாக சொல்லுங்க. உண்மையா இல்லையா? தினைக்கு வாசிங்க, வேதத்தை வாசிங்க. எத்தனை பேர் தெய்வத்தை லவ் பண்ணுறீங்க? சும்மா சொல்லாத, உன் கையை கத்தர் பார்க்குறா. நான் ஆராதனை பண்ணும்போது அவரை ரொம்ப நான் லவ் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லு. அந்த அனுபவம்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களா எனக்கு தெரில. அவரும் நானும் இணைக்கும் போது எப்பா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. என் சரீரமும் அவர் சரீரமும் ஒன்றா இருக்கும்போது, இணைந்து இருக்கும்போது, ஓ ஹல்லேலூயா, அவரை போல ஒரு பாசமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் தேடிய தவிர கண்டுபிடிக்காது. சொல்கிறாங்க, வயசு பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க, நீ இல்லைண்டா செத்துருவேண்டா, செத்துரு, நீ செத்துருவேன், அவன் இன்னும் தேடின்னு போவான். ஒரு ஆமென் சொல்லு. உண்மையா இல்லையா? வசனம் சொல்லுது, பொறுமையாரு, காலைல சுத்தனி ஊற்றிக்காத. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார்மா. கல்யாணம் எப்படி பண்ணுறது? ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை என்ன பண்ணுவார்? அவர் உண்டாக்குவா. நீ ஏன் போய் குயில ஊய்ந்துடாத. அவர் ஒரு பைக் வச்சுன்னு இருப்பார், இதுனா அது தான் ஊய்ந்துடும். அவருது இல்லை, பைக் இன்னொருத்தருது. ஒரு ஆமென் சொல்லு. சத்தமாக சொல்லு. அவர் புது சட்டை போட்டுன்னு இருப்பார், அவருது இல்லை, ஃப்ரெண்டுது. ஒரு ஆமென் சொல்லு. எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லு. மொபைலு கொஞ்சம் குறா, அவன் ஊராமட்டு செல்லு, 80,000 ரூபாய் செல்லு. அம்மா வரும்போது பேசுவார், அதுதான். என்னங்க செல்லு எந்திலடி, அது அவன் அப்போயா நான் சொன்னேன் நீ. ஒரு ஆமென் சொல்லு. நடிக்கிற உலகம் ஏமாந்து போவாதே, ஜெபம் பண்ணு, கத்தர் என்ன சொல்கிறார் அதை செய். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அலையிலியா சொல்லுங்க. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா?
நீ சொல்கிறத பார்த்தா டவுட்டாகுது. ஐயா வந்தோன்னே கேட்டார், உனக்கு எத்தனை பசங்கன்னு. நிச்சயமாக இந்த வருஷம் ஆகிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கள் அக்கா தங்கச்சிங்க ஆசையாக தான். ஒரு ஆமென் சொல்லு. சீக்கிரத்தில் ஆகிடும். ஆமென் சொல்லு. எவரை மாற்றுகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஓ, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவா. இன்னைக்கு ஸ்டீபன் அக்கா இன்னவங்களாம் ஐயான்றான். எங்கே போகிறவங்களாம் ஐயான்றாங்க. எப்படிங்க? எப்படி எப்படி வந்தது? என்னை அழைத்த இயேசு உண்மை உள்ளவர். ஓ, கதறி அழுத நேரத்தில் யாருனா எதனா கொடுப்பாங்களான்னு நினச்சேன். இன்னைக்கு எந்த இடத்துல இப்படி நீட்டணும் அந்த இடத்துல கத்தர் இப்படி வச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லு. சத்தமாக சொல்லு, ஜோரா சொல்லு. அவரை பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. வரி என்ன தெரியுமா? மின்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் நீட்டுகின்றே, உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உமக்கு உணர்ந்து சொல்ல முடியுமா? பா, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே நம்ம ஓடி ஓடி போனாலும் நம்மளை தேடி தேடி வருகிற ஒரே தெய்வம் இயேசு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேணான்னு சொல்லி போறோம், அவருக்கு விரோதமா எவ்வளோ பாவம் செய்யறோம், ஆனாலும் நம்மளை தேடி வந்து புது வாழ்வு கொடுக்கிற தெய்வம். சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம் ஆண்டவரை. சில நேரத்தில் சோர்ந்து போயிட்டு அவர் என்ன இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு போகிறேன்னு என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்குறோம். கேள்வி கேட்க நம்மளுக்கு அதிகாரமும் கிடையாது. அப்பான்னு கூப்பிட அதிகாரம் உண்டு, ஆனால் அவரை கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் விசுவாசிங்க, மூத்த விசுவாசிங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாயில். அவர் கண்ணு மூக்கு இருந்தால் உன் மூக்கு ஏன் கோணையாக இருக்குமே? ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்ணே இல்லை ஏசப்பாக்கு. அவர் கண்ணு இல்லைன்னா உன் கண்ணே இருக்காது, அது தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. இது நினைக்குது, இது நன்மையே வரணும்னு நினைக்குது. யோபு சொல்ற, நன்மை பெற்ற நாம் தீன்மை பெறக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லு. அவரை மேல் நான் வந்துட முடியுமா? நிச்சயமாக வர முடியும். அவர் எல்லாத்தையும் எழுந்தான், ஆனால் ஆண்டவருக்காக அவன் சகித்தான். தெய்வம் அவனை ஒரு நாள் தெருவில் விடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீங்கள் அழுவீங்க, புலம்புவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த 7வது மாதத்துல என்ன தேதி? 7ஆம் தேதியில, அப்பா 7ஆம் மாதத்துல 7ஆம் தேதி பரிபூர்ண நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க வந்தவங்களா பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 7ஆம் மாதத்தில் இந்த 7ஆம் தேதியில கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் ஊழிய சந்தோஷமாக மாறும், உங்கள் தேவைங்க சந்தோஷமாக மாறும், உங்கள் எல்லைகள் சந்தோஷமாக மாறும், உங்கள் ஊழியக்கார் சந்தோஷமாக இருப்பார், உங்கள் பாஸ்திரமாக பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே நல்லா தூக்க கையா. இப்படி ஆகணுமா? எப்படி என்ன சொல்கிற? உங்கள் சபை பெருசாகணும்,
உங்க சபை சந்தோஷமா இருக்கும். உங்க எல்லைகள் பெருசாகும். தேவர் சீக்கிரத்தில் 30 ஆண்டு கர்த்தர் அதிசயமா நடத்துவோம். நல்லா கையை தட்டி அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு. நான் தெரியல, உங்க சபை பரவசமாகுது எனக்கு பார்த்தா. ஐயா தயவுசெய்து நான் 4 மணிக்கு முடிச்சிடறேன் ஐயா. எனக்கு மைக்கெல்லாம் நல்லா இருக்குது. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவசம். ஒரு உண்மையிலே சொல்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இங்கே நீ கால் வச்சா வியாதி மாறும், பிரச்சனை மாறும், தரித்திரம் மாறும், தோல்வி மாறும். உன்னை பேசுன நாவை கர்த்தர் அழைப்பா. கீழே பார்த்தவங்க மேலே பார்ப்பாங்க. பேசுன சத்துரு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஒரு அலையிலையா சொல்லு. மறுபடியும் சொன்னேன், நல்லா ஸ்டெடியாக உட்காந்துக்கோ. சப்பங்கெல்லாம் போடாத. ஓகே ஓகே. இப்போ நல்லா சந்தோஷமா கையை நல்லா மேலே கை இருக்கிறவங்க மட்டும் தூங்குங்க. பிடிச்சில் வச்சுட்டு வந்தால் பரவாயில்ல. நல்லா மேலே தூங்குங்க கையை. நல்லா இப்போ பாட போகிறோம். அல்லேலூயா. ஓ அதேதான் எரிக்கிச்சு பாரு கையெல்லாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக அவர் எவ்வளோ நேரம் சொன்னார். நீ கொஞ்ச நேரம் சொந்தக்கு உனக்கு கை நோதுனா அப்போ அவர் எவ்வளோ நேரம் அப்படி இப்படியே நீட்டிருந்தாரு. அதை நினைச்சினா நீ கையை விடுவியா? அப்போ கொடுப்பாரு செவனக்கால சங்கு ஊதுற மாரி. பல்லமா அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு சொல்லுங்க. மரணத்துக்கு நான் யாரெல்லாம் பயப்படுறீங்க? பயப்படுறீங்களா இல்லையா? பயப்படுத்த கண்டத்தை புண்டு துண்டு சுகர் வர வச்சுக்கிட்ட. இந்த வாயை அடுக்க மாட்டுது. எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கன்னா உட்காந்துருப்போம் சபியில். ஐயா டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாயா. ஏமா உன் வயிற்ற கட்டினா தானம்மா நீ? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, பணம் இருக்கிறவங்க உலகத்தான் சந்தோஷம் கிடையாது. ஆனால் உனக்கு எனக்கும் பணம் இல்லைன்னு கூட கர்த்தர் நிம்மதியாக வச்சிருக்கிறார். நல்லா நித்திர நம்ம ஆளுங்க படுத்தோன்னே தூங்குது. ஆமென். ஒன்று சுகர் ஊசியை போட்டு பத்துனுக்குது. அது ஒரு கிருபை. ஒரு ஆமென் சொல்ல. அது ஒரு கிருபை. சபைக்கு வந்துட்டு கம்முன்னு உக்காந்துட்டு போகுது பாரு ஊமை மாரி. அது ஒரு கிருபை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ கிருபை, உண்மையிலே கிருபை தான். நீ வாசிக்கிற கிருபை அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவா. உங்கள் எல்லைகளை கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, உங்கள் எல்லைகளை கர்த்தர் விருத்தடைவா. அடுத்த வாட்டி கூப்பிட்டா வருவேன். எதிர்க்க நின்றுக்கிறார் ஐயா.
கண்டிப்பாக அவர் நீ ஆமா பாஸ்டரு யார் சொந்த ஆமென். நிச்சயமாக வருவேன், எந்த சந்தேகமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நம்ம சபை. ஒரு ஆமென் சொல்லு. ஏம்மா மறுபடியும் கூப்பிட்றதுனால இந்த வார்த்தை நான் சொல்ல, என் உள்ளத்தில் ஆழ்த்துறதுன்னு சொல்கிறது. ஏன் சபை? இது நம்ம சபை. ஒரு ஆமென் சொல்லு. எல்லாம் ஒரே ரத்தத்தில் கைவப்பட்டுங்க. ஒரு ஆமென் சொல்லு. நம்ம ஒரே குடும்பம் தான். ஒரு ஆமென் சொல்லு. கல்யாணத்துக்கு எல்லாம் வந்துருங்க. ஒரு ஆமென் சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா மட்டும் கூப்பிட மாட்டேன், உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன். ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்கள் அக்காங்க, எங்கள் தங்கச்சிங்க, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, மாமிங்க எல்லாங்க தித்துல நல்லா தான் சொல்லு. ஒரு ஆமென். இது தாங்க சொந்தம், மீதி எல்லாம் விஷம் ஊசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றும். உங்கள் எல்லைகளை கர்த்தர் விழுத்தடை செய்வான். ஐயா செஞ்ச ஊழியத்துக்கு கர்த்தர் பலனை கொடுப்பா. கொடுத்துட்டாரு, இன்னும் கொடுப்பாரு. இந்த சபை எத்தனை வாட்டி ஒடிஞ்சு 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 கட்டி இருக்குது. ஒரு ஆமென் சொல்ல. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், அவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ, யாரும் மேலே கை போட முடியாது. ராபாலா சந்தாராதியாக்காரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 30 வருஷம் அவர் கடந்து வந்தார்னா எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ முட்டி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக கொண்டாடுறோம் ஆண்டு விழா, 30 ஆண்டு. ஆமென். அந்த 30 ஆண்டுன்றது எவ்வளோ வருஷம்ல. அழைத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டான். ஆமென். உண்மையை சொல்கிறேன். எனக்கு வாழ்த்த வழுது இல்லைன்னா கூட மனசுக்குது. நான் மனதார சொல்கிறேன், அடுத்த வாட்டி வரும்போது சபை பெருசாயிடணும். ஒரு சொந்த இடத்த வாங்கிடணும். ஒரு சொந்த இடத்த வாங்க போகிறோம். நல்லா தட்டு கையை. இயேசுவுக்கு தலை சாக்க இடையிடலாம். அவரை தொழுது கொள்ளவருக்கு தேவன் சொந்த இடத்தை கொடுப்பார். கையை நல்லா தட்டு. நீ தட்டின சபை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டாரு. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, ஜோரா சொல்லு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஐ லவ் யூ அப்பா. எத்தனை பேர் லவ் பண்றீங்க அவரை? நீங்க லவ் பண்ணி பாரு, உன்னை விடவே மாட்டாரு. ஆமென். அந்த அழகு மூஞ்ச, கொருங்கு மூஞ்ச பார்த்து பார்த்து நான் தான் பாச காட்டினாலும் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அழகாக கூடுவாங்க. பெரியவங்க பேரை வச்சு, உன் பேர் என்னப்பா? சமப்பான்வாங்க. டேய் எங்கடாக்குற? பழக லேட்டஸ்ட்டாக மாறிடுச்சு. கணவருங்க பேச்சு, மனைவிங்க. டா எருமாடு எங்கே வந்துருக்குற? ஒரு அம்மா சொல்லுமா அவங்க அப்பா, அவங்க வீட்டுக்கார. நான் சொன்னேன், அம்மா அந்த எருமாடு இல்லைன்னா நீ குட்டி மாடு ஆகிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் பரிசுத்தமாக மாறி போகுது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்யுமே இன்னும் செய்யட்டும். அவன் லட்டு உண்ட மாதிரி சாப்பிட்டு போகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ யாரையும் நியாயத்திருக்காத.
நான் சொல்கிறேங்க, யார் தப்பு செஞ்சாலும் நீ நியாயம் தீர்க்காத. நியாயம் தீர்க்கிற தெய்வம் சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பான். ஆமென். மற்றவங்களே கையை காட்டாத, உன் கையை மடுக்கு. ஆமென். நீ ஸ்டென்னாரு. அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறா, அவன் எங்கே போகிறான், அதெல்லாம் வேணாம். நாம் பரிசுத்தமாக வாழறோமா, நாம் உண்மையாக சேவிக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரை லவ் பண்ண போற? உண்மையாக சொல்லு. சும்மா குருங்களை பண்ணி உதகத்தை பட போற? ஒரு ஆமென். ஆசிரமாச்சு சோத்திரம் ரெடியா சொல்லு. அது உண்மைங்க. அது என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிப்பேன். அவரும் நானும் அப்படியே டீப்பாக இருப்போம். அவர் என்னை விட்டு போகவே மாட்டார், என் கூடயே இருப்பார். இன்னும் பண்ணினே இருப்பேன். ஒரு அவர் நினைப்பேன், பார்த்தா 3 அவர் ஆகிடும். ஒரு ஆமென் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து உதத்தான் பண்ணோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தாங்க என் தஞ்சம். எனக்கு அவர் தான் புருஷன், அவர் தான் பொண்டாட்டி. ஒரு ஆமென் சொல்லு. இதுமாரி எனக்கு என்ன சொல்லிக்கிறியா? அதுமாரி சொன்ன வீட்டில் இருக்கிறவங்க சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தினைக்கும் சொல்லுவேன்ப்பா, நான் போகிறேன், என் மனவாளன் கூடியே வாங்க, என் மனவாட்டி கூடியே வாங்க. நான் மசூதின்னு ஒரு இடம் இருக்குது, நம்ம சென்ட்ரலாண்ட போயின்னு இருப்பேன். திடீர்னு ஒரு பாய் கேட்டா என்னை கூப்பிட்டு, भैया என்ன யோ நான் பாய் இல்லையா தமிழ் என்ன क्या बोला उड़ने ना हिंदी पे आसार से क्या बोला भाई तुम बोला ना नहीं बोला ना अब नहीं बोलना जाओ ஆமே நம்ம ஹிந்தி மாலும் கம்முன்னு தான் என்னத்தான் போனோம் உனக்கு என்ன தினைக்கு எனக்கு கொச்சில் குத்து இப்போ என்னத்தினா போகிற அப்படின்னா நான் இப்படி இருந்தேன் பாய் என்னை இப்படி ஆக்கி இருக்கிறாரு நான் பாவாடை கட்டியிருந்தேன் அந்த பாய் மெச்சலாயிட்டான் என்ன சொல்கிறேன் நீ இந்த தெய்வம் என்னை மாற்றினா அதான் நான் பாடினே போகிறேன் பாடினே வரேன் ஒரு ஆமென் சொல்லு அவனுக்கு நான் லூஸாக தெரிஞ்சிச்சு சொன்ன பிறதான் தெரிஞ்சு அவன் லூசுன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க நன்மையை செஞ்சவரை ஒரு நாள் மறக்கக்கூடாதுங்க தெய்வம் நன்மை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அவரை விட்டு நான் போக மாட்டேன் ஒரு முடிவுக்குள்ளே வந்துடணும் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒருவேளை கல்யாணம் ஆகாத இருக்கலாம் சோர்ந்து போவாது அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ண விருந்து வரும்போது ஜீவ வெளிச்சமாய் மாறும் பேசணும் நாவலை கத்தரை அடைப்பா ஆமென் நம்ம ஆளுங்க கூத நல்லா இருக்கும் ஏக்கா எப்படி கேட்குறா நடக்கிறேன்டி ஐயோ தோடி அவ்வளோ கையப்பாரு பின்னாடி போய் பேசுறது ஒரு ஆமென் சொல்ல ஆனால் இந்த மதியான வேலையில் இந்த கால வேலையில் பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்களை மனதார வாழ்த்துறேன் உங்கள் துக்கம் 30வது ஆண்டு முடிவத்துக்குள்ள கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவா அதிசயமாக மாற்றுவா உங்கள் எல்லைகளை கர்த்தர் எல்லா தேவையில கர்த்தர் சந்திப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க நல்ல கறி பிரியாணி போட போகிறோம் ஆமென் நம்மளுக்கு சிக்னல் வந்துடுச்சு ஒரு ஆமென் சொல்லு முடிச்சிடுவோம் ஒரு ஆமென் சொல்லு அதுக்கு தான் எதிர்க்க நிற்கிறாரு ஒரு ஆமென் சொல்லு ஒரு ஆளு அப்படி நம்ம எழுந்து நின்று உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாக மாற்றுவோம் கண்ணை மட்டும் மூடி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் புதிய அபிஷேகத்தை எங்கள் சபைக்கு தாங்கப்பா என்று எல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க கண்ணை மூடுங்க பரிசுத்த ஆவியானவர் ஏன் கரம் இல்லை அவர் கரத்தை உங்கள் மேலே வைக்க போகிறாரு இன்றைக்கு உன் வியாதி மாறப்போகுது உன் பிரச்சனை மாறப்போகுது தங்கச்சி நல்ல வேலை கிடைக்க போகுது நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கத்தர் ஒன்று கொடுப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க ஒரு அலையிலையை சொல்லுங்க நல்ல கண்களை மூடி மை பிரசன்ஸ்லாம்
தேங்க்யூ ஹோலி கோஸ், தேங்க்யூ அப்பா. அப்படியோ கையை உயர்த்திட்டினா நீ அவர் கையை பிடிக்கிறே இல்லையோ, உன் கையை அப்பா பிடிக்க போகிற. ஒரு கரம் உன்னை பிடிக்க போகுது, ஒரு வல்லமை உன்னை பிடிக்க போகிறது, ஒரு அக்கினி உன் மேலே பிடிக்க போகுது. இந்த 30வது வருஷத்தில் இந்த புதிய அபிஷேகம் சபைக்கு தேவை, புதிய கிருபைகள் தேவை, புதிய வரங்கள் தேவை, புதிய டேலண்ட்டுங்க தேவை, புதிய அதிசயம் நடக்கணும். ஓ, அன்றைக்கு திமிரவாதக்காரன் தேவன் செய்த அற்புதங்களை, அப்போஸ்தலன் பவுல் செய்த அற்புதங்களை சபையில் நடக்க வேண்டும். முடவர்கள் நடக்க வேண்டும், செவிர்கள் கேட்க வேண்டும், சப்பானி நடக்க வேண்டும், குடுறல் பார்க்க வேண்டும். ஓ ராபாலா சந்தா ராபாலதியா.